தலைவருங்கிற டேக்லைனை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி அப்படின்றது இருக்குது. அந்த தகுதி இந்த நபருக்கு துளி கூட கிடையாது. ஒரு தலைவன்கிறவர் எப்படி இருக்கணும்னா தன்னை நோக்கி வரக்கூடிய மக்களை காக்கக்கூடியவனாக இருக்கணும், காவு கொடுக்குறவனாக இருக்கக்கூடாது. ஒரு தலைவன்றவன் எப்படி இருக்கணும்னா தன்னை நேசிக்கிற மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறவனாக இருக்கணும். அந்த கூட்டத்தை வச்சு எப்படி கலெக்ஷன் பார்க்கலான்னு நினைக்கிறவனா இருக்கக்கூடாது. ஒரு தலைவன்கிறவர் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போது ஓடோடி போய் அவங்கள ஆற தழுவி அன்பை செலுத்தி நான் இருக்கிறேன்னு நம்பிக்கை கொடுக்குறவனா இருக்கணும். நீங்கள் டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடுங்க, துக்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, துக்க வீட்டில் இருந்தவங்கள டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடுங்க, தலைவர் இரங்கல் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்லக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. ஸோ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறார். அவர் முதல்ல தலைவர் கிடையாது. அப்புறம் என்ன சொன்னீங்க, ஊழல் ஆட்சி இல்லாத ஒரு இது ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த சினிமா படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படத்திலே சில படங்களில் வந்திருக்கும். என்ன போடுவாங்க அப்படின்னா, இந்த படத்தில் வரும் அனைத்து காட்சிகளும் கற்பனையே, அனைத்தும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவது இல்லை. அந்த மாதிரி இனி விஜய் அவர்கள் பேசுகிறத வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த காணொலியில் வரும் அத்தனையும் கற்பனையே அப்படின்றது தான் போடணும். ஊழலை பற்றி பேசுவதற்கு விஜய் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதா ரிலீஸ் ஆகலையா என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட டிக்கெட் ரேட் என்ன விஜய் அவர்களால் சொல்ல முடியுமா? மேடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்பா நன்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுகை மூனையில் பேசுகிறாரு, ஏத்த இறக்கமாக பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாருல. அவரோட படத்துக்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்க சொல்லுங்கள். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் ரசிகர் மன்ற தலைவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பிளாக்ல அதை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. 2000 ரூபா, 1500 ரூபா, சில நேரத்தில் 3000 ரூபா. இது இப்போ 3000 ரூபாயா டிக்கெட் ரேட்டு? 150 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு விற்று கஜனாவை நிரப்புறீங்களே. உங்கள் கஜனா நிரப்புறதுக்காக பாவம் அந்த சாதாரண அந்த இளைஞர்களை, பாமர இளைஞர்களை, ரசிகர்களை சுரண்டுற இவர் ஊழலை பற்றி பேசலாமா?